காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 46 முதல். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீதி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றான். ராஜா சொல்றான், தேவர்களுக்கெல்லாம் தேவன் இவர். கவனிங்க, இந்த பூமியில இயேசு மட்டும்தான் கடவுள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதினாலே அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இப்ப தானியேல் இருக்கிறான். எருசலேமிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போன தானியேல் தேவ ஆவி அவனுக்குள்ளே இருந்ததினாலே, தேவ ஆவி அவன் காத்து கொண்டபடினாலே, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாததினாலே, தெய்வத்துக்கு பயந்து நடந்ததினாலே ராஜ சமூகத்தில் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருக்கிறான். தானியேலை கேட்காமல் ராஜா ஒன்றும் செய்கிறதில்லை. இன்றைக்கு தவறான சட்டங்களும் ஜனங்களுக்கு சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத, ஜனங்கள் நெருக்கப்படுகிற சட்டங்கள் எல்லாம் வருவது காரணம் கேட்டா, ராஜாவுக்கு ஆளுநர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற தேவ மனிதர்கள் இல்லை. ஆகவே அவர்களுக்கு என்ன தன் படிப்பு அறிவு மூளையில் இருந்து வருகிறதோ அதை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் தானியேல் அப்படி இல்லை. எல்லா மக்களையும் பாதுகாக்கும்படி, எல்லா மனிதர்களையும் பாதுகாக்கும்படி ராஜாவிடத்தில் பரிந்து பேசுகிறான். அதனாலே ராஜா தானியேலை குறித்து சரியாய் விளங்கி கொண்டு இப்ப அவன் கொலு மண்டபத்திலே தானியேல் இருக்கிறான். தானியேல் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் ராஜா செய்வான். ராஜ்யம் ரொம்ப அருமையா சூப்பரா போயிட்டு இருக்குது, ஒரு குறையில்லாமல் போயிட்டு இருக்கிறது. தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். காரணம் தானியேலுடைய ஆலோசனை. இந்த காலையில் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ராஜ்யம் நம்முடைய தேசத்தில் வரும்படியாய் நீங்களும் நானும் செபிக்க வேண்டும். ராஜாவின் கொலு மண்டபத்திலே ஆலோசனை சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுத்தவர்களாய் இருக்க வேண்டும், விசேஷித்த ஆவியை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், அவர்கள் தான் ஆலோசகர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தேசம் செழுமை அடையும். இந்த தேசத்தை சிருஷ்டித்த, இந்த மக்களை சிருஷ்டித்த கர்த்தர் மகிமைப்படுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.